இந்திய பாராளுமன்ற வரலாற்றிலேயே இதுவரையில் குடியரசுத் தலைவருக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது பிரதமர் பதிலுரை ஆற்றாமல் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பது இதுதான் முதல் முறை. எதிர்கட்சிகளை, எதிர்கட்சி தலைவரை பேச விடாமல் தடுத்து பதற்றத்தை உருவாக்கி ஆளும் கட்சியினர் மட்டுமே கூடி அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். நாளுக்கு நாள் ஜனநாயகம் சிதைக்கப்பட்டு வருகிறது. ஜனநாயக படுகொலை அரங்கேற்றப்பட்டு வருகிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கும் நம்முடைய நாட்டின் பிரதமர் அவர்களுக்கும் இடையிலான உறவுகள் குறித்தும் இன்னும் பிற பிரச்சனைகள் குறித்தும் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கேள்விகளை எழுப்புவார்கள் என்கிற காரணத்தினால் எதிர்க்கட்சியினரை பேச விடாமல் தடுக்கிற உத்தியை ஆளும் தரத்தை சார்ந்தவர்கள் கையாண்டார்கள். இப்போது பிரதமரே பதிலுரை ஆற்றாத நிலை ஏற்பட்டுள்ளது. இது நம்முடைய ஜனநாயகத்திற்கு நேர்ந்திருக்கிற மிகப்பெரிய தலைக்குனிவு. இதற்கு பிரதமர் பொறுப்பேற்க வேண்டும். அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மேற்கோள் காட்டுகிறோம் என்கிற பெயரால் ஒரு உரையை அவர் ஆற்றிய போது பிச்சை எடுப்பதற்கு கூட பயன்படாத மொழி தமிழ் என்று தனது காழ்ப்புணர்வை கட்டியிருக்கிறார். இதுதான் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களின் மனநிலை. தமிழுக்கும், தமிழ்நாட்டுக்கும், தமிழ் மக்களுக்கும் எதிரான ஒரு மனநிலையை கொண்டவர்கள் என்பதற்கு இதைவிட வேறு சான்று தேவையில்லை. நம்முடைய மாநிலங்களவை உறுப்பினர், மக்கள் நீதி மையத்தின் நிறுவனர் அண்ணன் கமல்ஹாசன் அவர்கள் இதற்கு பதிலடி கொடுத்துள்ளார். அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே எனது பாராட்டுதல்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கமலஹாசன் நாடாளுமன்றத்தில் தமிழ்ல பேசுனது வானதி சீனிவாசன் அவர் பேசின மொழியே சுத்தமா புரியவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்கணும்? தமிழினமே அவரை பாராட்டுகிறது, வாழ்த்துகிறது. பாஜகவினர் அந்த வயிற்றெரிச்சலில் வாய்க்கு வந்ததை பிதர்த்தி கொண்டிருக்கிறார்கள். 2026 தேர்தலுக்கு எல்லாரும் அறிக்கை தயாரிச்சுட்டு இருக்காங்க. விசிகா சார்பில் எப்போ அறிக்கையை தயார் பண்ணுவாங்க? விரைவில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கான குழு அமைக்கப்படும். உயர்நிலை குழு கூடி அதை முடிவு செய்யும். அதே போல தேர்தலுக்கான வாக்குச்சாவடி பணிக்குழுக்களை நியமித்தது, இரண்டாம் நிலை வாக்குச்சாவடி முகவர்களை நியமிப்பது போன்ற பணிகளையும் மேற்கொள்வதற்கு உரிய செயல் திட்டங்களை விரைவில் வரையறுப்போம். அது முறைப்படி அறிவிக்கப்படும். பாஜக தலைவர் விஜய் அவங்களுடைய 3ஆம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சியில வேல்முருகன் பாடின பாட்டுக்கு மேடையிலே ஏறி டான்ஸ் ஆடி இருக்காரு. அதே நேரத்துல வேல்முருகன் முருகர் பாடலை சித்தரிச்சு பாடியிருக்காரு. அதுக்கு சில கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. அவர்கள் அப்படித்தான்.